ஆக அழித்து பிறக்க ஒட்டா, இந்த பிறவியை அழித்து மீண்டும் பிறப்பெடுக்காமல் செய்பவன் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் என்று பார்க்கிறோம். அழித்து பிறக்க ஒட்டா ஆயில் வேலன் கவியை. அப்போ இந்த பிறவியை அழிச்சு மீண்டும் பிறவா பெருநிலையை நீ பெறுவதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த துடுப்பு என்ன தெரியுமா? நீ உயிரோட இருக்கிற காலத்துல முருகனுடைய கவிகளை இடையராது பாடிக்கொண்டே இரு. நாம தான் உன்னை உருவாக்கல, உருவாக்கி வைத்த இதை படிக்கிறதுக்கு கூட நமக்கு என்ன இடைஞ்சல்? நாமளா சண்முக கவசம் பாடணும், நாமளா சஷ்டி கவசம் பாடணும், நாமளா வேல்மாறல் பாடணும். அருளாளர்கள் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் பாடி வைத்ததை கூட பொருள் பிரித்து மிக அருமையாக பாடுவதற்கு நமக்கு என்ன இடைஞ்சல்?